பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த 6வது மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் இந்த 5 மாதம் உங்களையும் ஆண்டவர் நடத்தி வந்திருப்பார், உங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதம் கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி அவர் சொல்ற, கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று இந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த மாதம் சொல்றார், நான் உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவேன், உன்னை நீ பழுகி பெருகும்படி நான் உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவேன். அந்த இடத்துக்கு பேரு ரெகபோத் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பேசியஸ் எனக்கு இல்லை, ஒரு பிளேஸ் எனக்கு இல்லை, எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, எனக்குன்னு வாழ்வதற்கான ஒரு எந்த சோர்ஸோ எந்த வழியோ இல்லை. என் குடும்பத்தில், என் உறவுகளில், என் நட்புகளில், நான் வாழ்ற பகுதியில் இப்படி நிறைய மனக்குமுறலோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த தெய்வம் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். எனக்குன்னு ஒரு பேசியஸே இல்லைங்க, எந்த ஒரு இடமும் எனக்கு இல்லைங்க, என் வாழ்க்கை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் சந்தோஷம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி தருவேன், நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி தருவேன். அந்த இடத்துல உன் சந்தோஷம் பெருகும், உன் சமாதானம் பெருகும், உன் ஆசீர்வாதம் பெருகும், உன் நிம்மதி பெருகும், நீ இடங்கொண்டு பெருகுவா என்று வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ப ஒரு பெருக்கத்தை கர்த்தர் எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு இது எனக்கு உண்டானதில்லை எனக்குண்டானது என்று குமுறலோடு இருக்கிறீங்களோ அத்தனையும் கர்த்தர் மாற்றுவார். ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்ச காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பகைத்தவர்கள் மத்தியில, அவனை தன்னை பரிகரித்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பெரிய இடத்தை உண்டாக்கினார். அந்த இடம் முழுவதுமா வேதனையான ஒரு இடம் தான். ஆனா அவனுடைய வார்த்தையின் பிரகாரமா அந்த வேதனையான இடத்துல, அந்த பஞ்சமான இடத்துல, அந்த பகைத்தவர் இடத்துல, அந்த பரிகசித்தவர்கள் இடத்துல, அந்த ஏமாற்றுக்கிறவர்கள் இடத்துல, அந்த பொறாமை கொண்டவர்கள் இடத்துல ஒரு பிளேஸை ஈசாக்கு கொடுத்தது போல இந்த மாதம் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.